தமிழை நேசிக்கும் அனைவருக்கும் வணக்கம் நண்பா. நான் தான் உங்கள் டிஎன்பிஎஸ்சி மதிவாளன் BNBKDCA. டிஎன்பிஎஸ்சி இந்து அறநிலையத்துறை தேர்வு 16/2/2019 சனிக்கிழமை நடந்துச்சு. கிரேடு 3 அதற்கான கட் ஆஃப் சொல்லப்போனால் இது வந்து நீங்கள் சொன்ன கட் ஆஃப் தான் இப்போ நம்ம ரிலீஸ் பண்ண போகிறோம். அதே மாதிரி நானும் பல அனலைஸ் பண்ணி முடிஞ்ச வரைக்கும் என்னால் முடிஞ்ச வரைக்கும் ஒரு உறுதி வாய்ந்த ஒரு கட் ஆஃபை நம்ம கொடுக்கலாம்னு சொல்லி பாடுபட்டு உழைச்சி இன்றைக்கி இதை ரிலீஸ் பண்ணுறோம். இந்த நிகழ்ச்சி பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுறவங்களாம் இருந்தால் தயவுசெஞ்சு லைக் பண்ணுங்கள். அதே மாதிரி நம்ம சேனல் தொடர்ச்சியாக வாட்ச் பண்ணுற அத்தனை பேர்த்துக்கும் மிக்க நன்றி. ப்ளீஸ் இன்னும் மேற்கொண்டு எங்களுக்கு ஆதரவு கொடுங்க அதையும் கேட்டுக்கிறேன். சரி நண்பா, வேகன்சி பொறுத்த வரைக்கும் கிரேடு 3 வேகன்சி பொறுத்த வரைக்கும் 55 வேகன்சி. ஓகேவா நண்பா? 55 வேகன்சி. இதோட சேலரி 20,200 ஸ்டார்ட் பண்ணி 65,500. ஓகேவா? இந்த 55 வேகன்சியில் 5-10 வேகன்சி இன்க்ரீஸ் ஆகலாம். 65 வேகன்சி இருக்கும். இதையும் வந்து நம்ம கணக்கு வச்சு தான் இந்த கட் ஆஃப் ரிலீஸ் பண்ணுறோம். மொத்தம் அப்ளை பண்ணதுன்னு பொறுத்த வரைக்கும் ஒரு 50,000க்கும் மேற்பட்டவர் அப்ளை பண்ணியிருக்காங்க. அதுவும் எங்களுக்கு அப்ராக்சிமேட்டாக தெரியல எவ்வளோ பேர் அப்ளை பண்ணாங்கன்னு. ஓகே, அதே மாதிரி இந்த எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கடினமாக தான் இருந்துச்சு, மாடரேட்டாக இருந்துச்சுன்னு நிறைய பேர் சொன்னாங்க. அந்த ரீசன் சொன்னாங்க. ஓகே நம்பா, வந்து நம்ம வந்து கட் ஆஃப் வந்து சொல்லப்போனால் நம்ம எப்போ ரிலீஸ் பண்ணோம்னா, அதுக்கு முன்னாடி நம்ம வந்து இன்றைக்கி வந்து போலீஸ் எக்ஸாமுக்கு வந்து இது பண்ணிகிட்ருக்கோம். அதே மாதிரி RRB எக்ஸாமுக்கு நம்ம வீடியோ போட்டுட்ருக்கோம். டெட் எக்ஸாமுக்கு வீடியோ போட்டிருக்கோம். சொல்லப்போனால் எல்லா எக்ஸாமுக்கும் நம்ம வீடியோ போட்டிருக்கோம். சொல்லப்போனால் வரக்கூடிய வாரங்களில் நீங்கள் எல்லாமே இனிமேல் ஃப்ரீயாகவே படிச்சுக்கலாம் மாதிரி தான் நம்ம சேனல் போயிட்டுருக்கு. ஓகே நண்பா, சொல்லப்போனால் இதுதான் அந்த வீடியோ. இந்த வீடியோவில் நம்ம கீழே தான் பார்த்துட்டு இருந்தோம். ஓகேவா? கீழே சொல்லப்போனால் எவ்வளோ பேர் கமெண்ட் பண்ணியிருக்காங்கன்னா 165 கமெண்ட் இருக்குது. ஓகே, இந்த கமெண்ட் அண்டு நான் அந்த எக்ஸாம் அங்கே போய் உட்காந்து எனக்கு கேட்ட கமெண்ட் அண்டு எல்லாமே வந்து சேர்த்து தான் இந்த வீடியோ நம்ம சொல்லியிருக்கோம். ஓகேவா? ஃபஸ்ட்டு வந்து கமெண்ட் பண்ணியிருக்காரு. இவரோட கமெண்ட் ரொம்ப முக்கியமான கமெண்ட். EO கிரேடு 3 321 சார்னு சொல்லி கொடுத்துருக்காரு. MBC மேல்னு சொல்லி கொடுத்துருக்காரு. அதே மாதிரி கிரேடு 3 276. இது மாதிரி எல்லாருமே கமெண்ட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் போய் ஒரு டைம் பாருங்கள், ஏன்னா இது உங்களுக்கு ரொம்ப தெரியும். ஓகேவா? முடிஞ்ச வரைக்கும் நான் எல்லாத்தோட கமெண்ட்டும் படிச்சுட்டேன். ஏன்னா வந்து நான் ஆர்ட் கொடுக்குறேன்னா நான் அந்த கமெண்ட்டை படிச்சுட்டேன்னு தான் அர்த்தம். இதில் கிரேடு 3 கிரேடு 4 எல்லாமே நான் பிரித்து அனலைஸ் பண்ணி தான் வச்சுருக்கேன். சொல்லப்போனால் மீடியா பஃப் அவர் கூட நம்மளுக்கு இது பண்ணியிருக்காரு, மெசேஜ் பண்ணியிருக்காரு. ரொம்ப நன்றி நண்பா, ரொம்ப நன்றி. ஒரு யூடியூப் சேனல், ரொம்ப நன்றி. அண்டு நம்ம பார்க்கறது நிறைய யூடியூப் சேனல் வளர்ந்துட்டுருக்கு. நம்ம எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. சொல்லப்போனால் இவ்வளோ பேர் கமெண்ட் பண்ணியிருக்காங்க. நாங்கள் இது எல்லாமே அனலைஸ் பண்ணிட்டோம். இதெல்லாம் அனலைஸ் பண்ணி தான் நம்ம இந்த கட் ஆஃப் ரிலீஸ் பண்ணுறோம். ஓகே, இந்த கட் ஆஃப் பார்த்துட்டு உங்கள் மனசில் வந்து என்ன தோணுதுன்னு எனக்கு தெரியாது. ஆனால் வந்து ஒன்று மட்டும் சொல்கிறேன், நீங்கள் வந்து இப்போ எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸில் வெறும் 55 வேகன்சி தான். ஓகே, இதை வந்து நீங்கள் வந்து பொருட்படுத்தாமல் இனி வரக்கூடிய தேர்வுகளை நீங்கள் படிக்க ஆரம்பிங்க. அதாவது வந்து எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸை நீங்கள் பாஸ் பண்ணிடலாம். ஓகே, பாஸ் பண்ணாலும் அடுத்து வரக்கூடிய குரூப் 4, குரூப் 2A, போலீஸ் எக்ஸாம், RRB எக்ஸாம் இதெல்லாம் வந்து கான்சன்ட்ரேஷன் பண்ணிங்கன்னா நிச்சயமாக சொல்கிறேன் வின் பண்ணிடலாம். ஓகே நண்பா, இவ்வளோ பேர் கமெண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த கமெண்ட்லாம் பார்க்கணும்னா நீங்கள் அந்த வீடியோ கீழே போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஓகேவா? அதே மாதிரி நெகட்டிவ் மார்க் இருக்கான்னு கேட்குறாங்க. நெகட்டிவ் மார்க் இல்லை, அதையும் வந்து நான் இங்கே சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகின்றேன். சரியா? இப்போ நம்ம டேரெக்டாக கட் ஆஃப் போயிடலாம். கட் ஆஃப் போகிற முன்னாடி நான் ஒரு வார்த்தைகள் சொல்லிக்கிறேன். அந்த கட் ஆஃப்னு பொறுத்த வரைக்கும் இது வந்து இப்பயும் சொல்கிறேன், இது வந்து என்னோட தனிப்பட்ட முறையில் சொல்லப்போனால் எக்ஸாம் அத்தனை பேர் நான் கேட்டாங்கிறது இல்லை. ஓகேவா? எக்ஸாம் வந்து அத்தனை பேர் நான் கேட்கணும்னு நினச்சேன்னா என்னோட வீடியோ வந்து ஒரு இன்றைக்கி வந்து ஒரு 50-60 பேர் பார்த்தா மட்டும்தான் அது பண்ண முடியும். ஓகேவா? இது நம்ம செப்பரேட்டாக பண்ணுறது. ஓகே, இன்றைக்கி வந்து ஒரு 100 பேர் சொல்லியிருக்காங்க. இந்த 100 பேர் இன்னும் எனக்கு தெரிஞ்ச ஒரு 1000 பேர், மொத்தம் ஒரு 1000-2000 பேருக்கு நான் கேட்டு தான் இந்த கட் ஆஃப் ரிலீஸ் பண்ணுறேன். அதையும் சொல்லிக்கிறேன். சில யூடியூப் சேனல் பண்ணால் அவங்களே ஓனாக கட் ஆஃப் ரிலீஸ் பண்ணுறாங்க. ஓகே, வியூஸ்க்காக பண்ணுறாங்கன்னு கூட நிறைய பேர் கேட்குறாங்க. ஆனால் வந்து அதெல்லாம் நம்ம சேனலில் கிடையவே கிடையாது. நம்ம சேனலுக்கு தேவை உங்களை நல்ல முறையில் கொண்டு போட்டு சேர்க்க வேண்டும் என்பதற்காக தான் நம்ம சேனலை பாடுபட்டுருக்கு. இன்றைக்கி ஒவ்வொன்றுமே அது மாதிரி தான் வீடியோ நம்ம போட்டுட்ருக்கோம். இது நம்ம சேனல் தொடர்ச்சியாக பார்க்குற அத்தனை பேத்துக்கும் தெரியும். ஏன்னா நம்ம சேனல் பார்க்குறவங்களுக்கு நம்ம சேனல் ஆரம்பிச்சிருந்து இன்றைக்கி வரைக்கும் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னு சொல்லி ஒரு டைம் மனசாட்சி தொட்டி சொல்லி நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நான் நிச்சயமாக காத்துட்ருக்கேன் அது மாதிரி கமெண்ட் பண்ணுறவங்களுக்கு. ஓகே, மேற்கொண்டு நம்ம சேனல் நீ வளரணும்னா அதுக்கு உங்கள் சப்போர்ட் தேவை. மறக்காமல் அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். பக்கத்தில் பெல் பட்டன் கிளிக் பண்ண சொல்லுங்கள். அப்டேட்ஸ் போட கிடைக்கும். சரி, நம்ம நிறைய பேசிட்டோம்.
தோல்வி என்பது இந்த கட் ஆஃப் பார்த்துட்டு இவ்வளோ கட் ஆஃப் வருமானு கேட்டால் அதெல்லாம் இல்லை. இதை ஒன்றும் நினச்சிக்காதீங்க, ஃப்ரீயாக விடுங்க. இது ஒரு கட் ஆஃப் தான். ஓகே, எக்ஸாம் ரிசல்ட் இல்லை. இதை தெரிஞ்சுட்டு அதுக்கு அடுத்தது வந்து இன்னி வரக்கூடிய தேர்வு படிங்க. அடுத்தது வந்து குரூப் 2A இருக்குது. நிச்சயமாக நான் சொல்கிறேன், நம்ம சேனல் நீங்கள் பார்க்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா இந்த வருடம் நீங்கள் நிச்சயமாக வேலைக்கு போயிடுவீங்க. அதுக்கு நான் கேரண்டி பண்ணி தரேன். சரியா? கேரண்டி பண்ணி நான் தரேன். சரி நண்பா, கட் ஆஃப் போயிட நினைக்கிறேன். இதையும் நான் அதே மாதிரி தான் பிரிச்சிருக்கேன். சொல்லப்போனால் பேப்பர் 1, பேப்பர் 2. பேப்பர் 1 பொறுத்த வரைக்கும் தமிழ் அண்டு பொது அறிவு அண்டு மேப் இருந்துச்சு. அதே மாதிரி பேப்பர் 2 சைன வைணவம் கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சுன்னு சொல்லி நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க. கட் ஆஃப் பார்த்துருவோம். ஓகேவா? நான் ரெண்டையும் கூட்டி தான் சொல்லியிருக்கேன். சரி நண்பா, பிரித்து சொல்ல ரெண்டையும் கூட்டி தான் சொல்லியிருக்கேன். முதல்ல ஜென்ரல் பொறுத்த வரைக்கும் கிரேட் 3 பொறுத்த வரைக்கும் 344. இது வந்து ஒரு 10 மார்க் நான் வந்து கொஞ்சம் அதிகமாக வச்சிருக்க மாதிரி தோணும். ஆனால் வந்து 10 மார்க் கம்மியாக கூட வரலாம். 334, 330 கூட வரலாம். ஏன்னா நான் கமெண்ட் பண்ணல. ஒரு ஹையஸ்ட் வந்து ரவிச்சந்திரன் நினைக்கிறேன். அவர் தான் வந்து அவர் வந்து ஜென்ரலில் 352 போட்டிருக்காரு. அவர் நம்ம கமெண்டில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். போய் தேடி பாருங்கள், நிச்சயமாக இருக்காது. 352 போட்டிருந்தாரு. ஆனால் வந்து நான் வந்து என்ன பண்ணேன்னா அதெல்லாம் ஒரு பொருட்படுத்தாமல் கட் ஆஃப் வந்து கொஞ்சம் சுருக்கி உங்களுக்காக 344 வச்சுருக்கேன். ஓகே, அவ்வளோதான் கட் ஆஃப் பேசிக்காக வரும். இதை விட ஒரு 10 மார்க் கூடலாம், 10 மார்க் கம்மியாகலாம். அதையும் சொல்லிக்கிறேன். ஓகேவா? இது எல்லாமே டிஎன்பிஎஸ்சி கட் ஆஃபில் நம்ம சேனலில் ஓனர் ரிலீஸ் பண்ணுற கட் ஆஃப். ஜென்ரல் உமன் பொறுத்த வரைக்கும் 339 ப்ளஸ் கட் ஆஃப். ஓகே, இதில் பிஎஸ்டிஎம்மாக இருந்தால் இன்னும் உங்களுக்கு லக்கு தான். ஏன்னா அதுலேருந்து ஒரு 20 மார்க் லெஸ் பண்ணிக்கலாம், இல்லை ஒரு 10 மார்க் லெஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? பிஎஸ்டிஎம்மாக இருந்தீங்கன்னா. பிசி பொறுத்த வரைக்கும் 319. 319 என்பது வந்து எந்த கணக்கில் நீங்கள் வச்சுருக்கீங்க கேட்குறீங்களா? இது பொறுத்த வரைக்கும் நிறையா மாணவர்கள் ஜென்ரல் ஸ்டடீஸ் அண்ட் ஜென்ரல் தமிழில் கொஞ்சம் நல்லா அட்டன் பண்ணியிருக்காங்க. சைனா வைணவம் கொஞ்சம் மிஸ்டேக்காக அட்டன் பண்ணியிருக்காங்க போல். ஏன்னா ஆன்சர் கீ பார்த்துட்டு நிறைய பேர் சொன்னது இப்படி தான் அட்டன் பண்ணியிருக்கேன் நிறைய பேர் சொல்கிறாங்க. அந்த ஒரு பொருட்படத்தில் வச்சு தான் நம்ம 319 என்பது வச்சுருக்கோம். பிசி உமன் 313. அதே மாதிரி பிஎஸ்டிஎம்மாக இருந்தீங்கன்னா 10 மார்க் லெஸ் பண்ணிக்க, 10 மார்க் கூட்டிக்கிங்க. சரி நண்பா, அதை ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா நிச்சயமாக சொல்கிறேன் உங்களுக்கு வெற்றி உறுதி, வேலை உறுதி. ஓகே, அதனால் வந்து நீங்கள் வந்து இந்த வேலையே வேணும்னு சொல்லி மனசில் வச்சுட்டு இருந்துக்காதீங்க. வரக்கூடிய தேர்வுகள் எழுதுங்க. நிச்சயமாக சொல்கிறேன், ஏதோ ஒரு தேர்வு நிச்சயம் வின் பண்ணிடுவீங்க. ஆக்சுவலி நீங்கள் இன்டெலிஜென்ட் ஆஃபீஸர் ஆகும் முன்னாடி நீங்கள் குரூப் 2A ஆஃபீஸர் ஆயிடலாம், இல்லை குரூப் 4 அசிஸ்டன்ட் ஆயிடலாம். எஸ்சி 297. ஓகே, என்ன நீங்கள் 200 கீழே போகிறீங்கன்னு கேட்டால், எஸ்சி பொறுத்த வரைக்கும் ஒரு குறிப்பிட்ட பேர் தான் எழுதியிருக்காங்க. எவ்வளோ பேர் எழுதியிருக்காங்கன்னு தெரியல. ஆனால் வந்து 100க்கு 100% ஒரு 20-25% எஸ்சி எழுதியிருக்காங்க. ஓகே, அந்த 55 வேகன்சி நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 55 வேகன்சி தான் இருக்குது, அதுக்கு மேலே வேகன்சி இல்லை. அதையும் கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். இன்னொரு கேள்வி எழும் உங்களுக்கெல்லாம், நீங்கள் வந்து இது மாதிரி வீடியோ போட்டு எங்களை வந்து டாமினேட் பண்ணுறீங்க, உங்களுக்கு எதுவும் பண்ண முடியாதுன்னு சொல்லி செப்பரேட் பண்ண முடியும்னு சொல்லுவீங்க. அப்படி சொல்கிறவங்களுக்கு நீங்கள் வந்து நல்ல வார்த்தைகள் சொன்னால் ஓகே, கெட்ட வார்த்தைகள் சொன்னால் அது வந்து வேறு நிறைய சேனல்ஸ் இருக்குது, அங்கே போய் சொல்லலாம். ஓகே, பிடிக்கலன்னா என்ன நான் ஒன்று சொல்கிறேன், அன்சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அவ்வளோதான். டிஸ்லைக் பண்ணுங்கள், ஒன்றும் தப்பு இல்லை. சரியா? இந்த கட் ஆஃப் பார்த்துட்டு உங்கள் மனசுக்கு என்ன தோணுதுன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். சரியா? எஸ்சி உமன் பொறுத்த வரைக்கும் 283 ப்ளஸ் கட் ஆஃப் தான் சொல்லியிருக்கேன். 283 இதுதான் கட் ஆஃப் ஆகிருக்கு. அதிகபட்சமாக வாய்ப்புகள் உண்டு. எம்பிசி 268. ஓகே, 268 ப்ளஸ். எஸ்டி 250 ப்ளஸ் கட் ஆஃப் வச்சுருக்கேன். எஸ்டி பொறுத்த வரைக்கும் ஒரு சில நண்பர் முருகேசன் ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தார், செந்தில் பாலாஜி 2 பேர் தான் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. பாக்கி நிறைய பேர் எழுதியிருக்காங்க. எழுதின அத்தனை பேத்துக்கும் வாழ்த்துக்களையும் சொல்லிக்கிறேன், நிச்சயமாக பெருமை சொல்லிக்கிறேன். சரி, இதுக்கப்புறம் வந்து நீங்கள் விஷயம் நினைக்க, நான் வந்து எக்ஸர்வீஸ் மேன் விடோ இவங்களும் கட் ஆஃப் எங்கே நீங்கள் சொல்லணும்னு கேட்பீங்க. அவங்களுக்கான கட் ஆஃப் என்னென்னா, நீங்கள்லாம் வந்து அதாவது வந்து இந்த ஒரு கேடருக்கான கட் ஆஃபை நீங்களும் எடுத்துக்கலாம். கொஞ்சம் நீங்கள் வந்து இப்போ பிசி விஹெச்ஆர் இருந்தீங்கன்னா ஒரு 313 கட் ஆஃபில் ஒரு 10-15 மார்க் நீங்கள் கம்மி பண்ணி 293 கட் ஆஃப் தான் உங்களுக்கு வரும். அதே மாதிரி ஓஹெச் தான் அதுலேருந்து ஒரு 20 மார்க் மைனஸ் பண்ணிக்கிங்க. ஏன் தனியாக போடனா அவங்கள தனியாக காட்ட வேண்டாம், அவங்களும் நம்மில் ஒருவர் தான். அதுக்காக தான், அந்த ஒரு ரீசனுக்காக தான். சரி, நம்மளோட சகோதரிகள் தானே, அவங்களுக்கு நிச்சயமாக நம்ம மதிப்பு மரியாதை கொடுக்கணும்ல, நிச்சயமாக. சரியா? அதான் நம்ம சேனலோட நோக்கம். சொல்லப்போனால் இதுதான் நம்ம கட் ஆஃப். இது வந்து ஒரிஜினல் கட் ஆஃப்னு கேட்டால் இல்லை, இது வந்து உங்களுடைய கணிப்பு, என்னுடைய கணிப்பு அண்டு பல பேர்த்தோட திருட்ட ஒரு ஒரு விவாதம் தான். இதுக்கு சொல்லப்போனால் நீங்கள் எவ்வளோ பேர் காத்திருந்தீங்கன்னு எனக்கு தெரியும். காத்திருந்த அத்தனை பேர்த்துக்கும் ரொம்ப நெஞ்சார்ந்த நன்றி. ஏன்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கீங்க எல்லாருமே, ரொம்ப ரொம்ப நன்றி, ரொம்ப மகிழ்ச்சி. கிரேட் 4 கட் ஆஃப் ரிலீஸ் பண்ணுவீங்க நிறைய பேர் கேட்பீங்க. அது நிச்சயமாக நாளைக்குள்ளே அந்த கட் ஆஃப் வந்துடும். அந்த கட் ஆஃப் பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி தோணுதுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா தயவு செஞ்சு லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
வெற்றி நிச்சயம் வெல்வது நாம். இந்த ரிலிஜன் வேலை உறுதி. நீங்கள் இந்த ரிலிஜனில் வேலை வாங்கணும்னு நினைக்காதீங்க. ஒரு குரூப் 1, குரூப் 2A, குரூப் 2, குரூப் 4 அது மாதிரி வேலை வாங்கணும்னு நினைங்க. ரிசல்ட் எப்போ வரும்னு நிறைய பேர் கேட்குறீங்க. ரிசல்ட் வந்து இன்னும் ஓரிரு மாதங்கள் நிச்சயமாக ரிலீஸ் ஆகும். சொல்லப்போனால் ஏப்ரல் மாதம் கடைசியில் ரிலீஸ் ஆகலாம். அப்படி இல்லைனா மே மாதம் ஸ்டார்டிங் ரிலீஸ் ஆகலாம். அதையும் நான் சொல்லிக்கிறேன். ஓகே நண்பா, அவ்வளோதான் இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதுதான் கிரேட் 3 கட் ஆஃப். அத்தனை பேர்த்துக்கும் நன்றி. ஏன்னா இதுக்கு வந்து மொத்தம் உழைச்சதுங்கிறது நீங்கள் தான். சொல்லப்போனால் நீங்கள் கொடுத்த அந்த கட் ஆஃப் தான் என்னை இவ்வளோத்தையும் இந்த சேனல் இவ்வளோ ரன் பண்ண வச்சுருக்கு. நீங்கள் ஒவ்வொருத்தரும் கொடுத்த சப்போர்ட்டுக்கு ரொம்ப நன்றி. இன்னொன்று இது மாதிரி நீங்கள் எப்போதும் சப்போர்ட் கொடுத்துட்டே இருங்க. அடுத்தது குரூப் 1 கட் ஆஃபும் நம்ம வந்து ஒரு 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 மாதிரி ஒரு ஏன்னா வந்து இது மாதிரி ஒரு புது முயற்சி. உங்களோட ஆதரவுல இந்த முயற்சி சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காது. உங்கள் முயற்சிக்கு அனைவருக்கும் ரொம்ப நன்றி. நன்றி கூறி விடைபெறுவது டிஎன்பிஎஸ்சி மதிவாணன் BMTKDCA. வெற்றி நிச்சயம் வெல்வது நாம். நன்றி, வணக்கம். முயற்சியை மீண்டும் கொடுங்க. நான் நிச்சயமாக நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்டில் அண்ட் சப்ஸ்கிரைபில் தான் என்னுடைய முயற்சியும் பலனும் அடங்கியிருக்கு. ஓகே, நன்றி, வணக்கம்.